ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போது சாரியில் கன்வெர்ட் பண்ணுற அம்பர்லா டாப் ஸ்டிச்சிங் இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பேக் பீஸ் லைனிங்கில் கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு, அகலம் 2.5 இன்ச்சு வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பீஸை டாப்பில் நல்ல பக்கமாக வைத்து கெட்ட பக்கமாக ஸ்டிச் பண்ணி நான் அடித்து மறித்து 3 பக்கம் மட்டும் பதிப்பு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வரும் தும்புகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஷோல்டரும் அக்குளும் ஸ்டிச் பண்ணலை. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் சதுர வடிவில் கேன்வாஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி அதே பேக் பீஸ் ஸ்டிச் பண்ண மாதிரி நல்ல பக்கம் வச்சு அடித்து கெட்ட பக்கமாக அடித்து மறித்து பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கிடுறேன். பதிப்பு தையல் போட்டு எடுத்த பீஸை மாடலுக்காக முந்தானையிலும் ஒரு பாடி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஃப்ரண்ட் பீஸை மடித்து கழுத்திறக்கம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிடுறேன். பாருங்கள், வரைஞ்ச பீஸை எடுத்து நான் மாற்றி வைத்துக்கிட்டு ஷோல்டரிலிருந்து முந்தானைக்கு 10 இன்ச்சு கழுத்து இறக்கம் ரவுண்டாக வரைந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்த பீஸ்லேயும் ஓப்பன் சென்டரில் மடிப்பு பகுதி இருக்குது. மடிப்பு பகுதியையும் நான் ஓப்பன் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பீஸில் கிராஸ் பீஸை கெட்ட பக்கமாக வைத்து நல்லா வைத்து தைத்து நல்ல பக்கமாக அடித்து மறித்து பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். எடுத்த பீஸில் ஓப்பன் பீஸையும் 1/2 இன்ச்சு உள்ள மடக்கி நம்ம லூப்பு நாட் போடுவதற்காக லூப்பு வச்சு தச்சுக்கிடுறேன். பாருங்கள், தச்ச பீஸை ஃப்ரண்ட் பீஸில் வைத்து அழகாக பதித்து தைத்து இப்போ நான் பதிப்பு தையல் 4 பக்கமும் போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் 2 பேக் ஃப்ரண்ட் நல்ல பக்கத்தை வைத்து ஸ்டிச் பண்ணி லைனிங்கை அப்படி திருப்பி எடுக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டரில் நல்ல பக்கமும் தும்பு தெரியாது, கெட்ட பக்கமும் தும்பு தெரியாத வரைக்கும் நீட்டாக அழகாக தைத்திருக்கோம். பாருங்கள், நீட்டாக அழகாக தைத்து எடுத்த பின்பு இப்போ நம்ம பேக்கில் உள்ள அக்குலையும் பேக் நெக்குக்கும் நம்ம அழகாக நீட்டாக ஒரு பதிப்பு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா வர தும்புகளை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்க்க ஏன் இப்படி இருக்குன்னா, நான் கஸ்டமரில் உள்ள ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவை தான் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ டாப் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரண்டில் லூப் வச்சு தைச்சதுக்கு இப்போ பெருக்கல் வடிவில் நாட் போட்டு வரோம். பார்த்துக்கோங்க, நாட் போட்ட பிறகு நம்ம இப்போ பாடி லூஸ் அளவு குறிக்கணும். எனக்கு கஸ்டமருக்கு பாடி லூஸ் 19 இன்ச்சு பாடி லூஸ், ஹிப்பு 16. இப்போ ஃப்ரண்ட் பீஸின் மொத்த சுற்றளவு 24. 24ல் 12ல் மார்க் பண்ணி வலது பக்கம் 9.5 இடது பக்கம் 9.5 குறித்து நான் லூஸ் அளக்கிறேன். இப்போ ஹிப்புக்கும் 8 8 16 வச்சு லூஸ் அளந்து இப்போ ஸ்லீவில் இருந்து ஹிப் வரை பாடி ஷேப்பை நம்ம ஷேப் செஞ்சுக்கலாம். ஷேப் செஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா வரும் தையல் தும்புகளையும் கட் பண்ணி எடுக்க வேணும். இப்போ நம்ம ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்கர்ட்டில் இப்போ நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஃப்ளீட் 1 இன்ச்சு வீதியில் நீட்டாக நம்ம எடுக்கணும். பார்த்துக்கோங்க, ஃப்ளீட்ஸ் நம்ம தைக்கும்போது அது வீதியெல்லாம் ஒரே அளவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம போடும்போது அந்த மேலேருந்து கீழே வர ஃப்ளீட்ஸ் அப்படி நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ளீட் வச்ச மாதிரிக்கு நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுக்க வேண்டும். நம்ம இப்படி அயன் பண்ணும்போது அழகாக இருக்கும் அந்த ஃப்ளீட் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ளீட்டெல்லாம் நீட்டாக வச்சு எடுத்து நம்ம ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி அதில் ஒரு தையல் தும்பு நீண்டுட்டு நிற்கும். அதை கொஞ்சம் ஒரு பக்கமாக மடித்து சாய்வாக தைத்து கொள்ள வேண்டும். தைத்து எடுத்த பின்பு நம்ம ஸ்கர்ட்டை அட்டாச் செய்தால் நம்மளுக்கு கையெல்லாம் தூக்கும்போது இந்த ஸ்கர்ட்டோட மேலே எலும்பி வராத அளவுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஸ்கர்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுறோம். அந்த லூப் தையல் படாமல், அந்த நாட்டில் தையல் படாமல் அளவுக்கு அழகாக இழுத்து வைத்து
நீட்டாக பொறுமையாக தைச்சி எடுக்கணும். தைச்சி எடுத்த பின்பு இப்போ நான் ஸ்கர்ட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நேராக ஃப்ளீட் வச்சுட்டு தான் சைடில் தான் 2ஆக ஸ்டிச் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வர சுருக்கெல்லாம் வைத்து இப்போது லைனிங் இனி அட்டாச் பண்ண போகிறோம். நான் லைனிங் ஜாயின் பண்ணும்போது டாப் பீஸுக்கும் லைனிங்க்கும் இடையில தான் அந்த தையல் தும்பு இருக்கும். அப்போ நம்மளுக்கு கெட்ட பக்கம் பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது என்னோடய முதல் வீடியோ. ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.